நம்ம முதல்வரையா வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது நாங்க இதே மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கும் பொழுது எங்ககிட்ட வந்து உறுதி கொடுத்தாருங்க. நீங்க கட்டாயமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுடைய கோரிக்கையை நாங்க கட்டாயமா சரி பண்ணி கொடுத்துருவோம்னு ரொம்ப ஆணித்தரமா உறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியிலும் எங்களுக்கு ஒரு எண் கொடுத்து அதை பண்ணினாரு. நாங்களும் நிரம்பட்டை போராட்டத்துக்கு வந்துச்சோம். 2023 போராட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு குழு அமைச்சாருங்க. அந்த குழுவை நாங்க நம்பிதான் அந்த டைம்ல நாங்க போராட்டத்தை கைவிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அந்த குழுவோட அறிக்கையும் வரல, எங்களுடைய பிரச்சனைக்கு இன்னும் தீர்வும் வரல. அதே மாதிரி ஒரே ஒரு நாள்ல இப்ப வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி கூட இடையான ஊதியம் கொடுத்தாதான் வேலை செய்யுங்கிற ஒரு கட்டத்துல நாங்க படிச்சு பட்டைய +2க்கு அப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமோ முடிச்சு டெட் அப்படிங்கிற ஒரு தகுதி தேர்வை எழுதி, மிக கடினமான தேர்வுங்க அது, அதை எழுதி எல்லாம் சரியான பணி தகுதியோட தான் வேலைக்கு வர்றோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து குறைவான ஊதியத்தை நாங்க அதிகமான ஊதியமே கேட்கல. எங்களுக்கு முன்னாடி அதாவது 2009 மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பு பணியேற்ற அதே ஆசிரியர்களுக்கு இணையான மாநில அரசு ஊதியத்தை தான் கேட்கறாங்க. அதனால கட்டாயமா எங்களுடைய கோரிக்கையில் இருக்கிற நியாயம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிபட்டிருக்கிறதுங்கிறது ஞாபகம் இருக்கு. ஏன்னா எங்களை யார் எங்க பார்த்தாலும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு அந்த பரப்புரையை தமிழ்நாடு முழுக்க நாங்க எடுத்து சென்றிருக்கிறோம். அப்படின்னா எங்க கோரிக்கையில் இருக்கிற நியாயம் கட்டாயமாக இந்த கோரிக்கை வெல்லும். முதல்வர் அவர்கள் வந்து கட்டாயம் இதை கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய மன அமைதிப்படுத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க தலைநகரில் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நாங்களாம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கிறோங்க. எங்க ஊர்ல தான் வந்து இந்த தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து வந்ததுனால எங்களுடைய உணர்வுகள் அவர் கட்டாயமாக புரிந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி எங்களை மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு அனுப்புவாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க தலைநகர்ல காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான செய்தி வரும் வரை நாங்க இந்த தலைநகர் விட்டு போக மாட்டோங்க சார்.